முடியுமா? முடியல. அப்போ வேதத்தை விட வெளியில பெற்றார்கள் போது சரியா? அதுக்குள்ள முடிஞ்சுனாக்கா அதான் சிறந்தது. அவ்வளவு ஓவர் அதோட முடிவு வரணும் இல்லையா? இப்படிதான் அவங்களுடைய குணங்கள் இதுதான் அவன் அப்படி தீர்மானம் பண்றது இல்ல முடியாது. அப்படி இருந்துட்டானா அதுக்குள்ள அவங்க விட்டு அவர் எண்ணி மாதிரி மாறிட்டான். அதை தாண்டி இருக்கக்கூடிய நிலையில அவங்க இருந்தால்தான் பெரியார் என்று அவனுக்கென்றே இருக்கக்கூடிய நிலையை அண்டாட்டாக உத்தமரையார் பெரியார். அந்த உத்தமரையார் பெரியார் என்பதை இன்னொரு அர்த்தம் என்ன காட்டுறாங்கன்னாக்கா அதிகாரத்திலே அவன் அப்படி அன்பை அதிலே பெருமையாக இருக்கும். அதிகாரத்தை கையில அவன் என்னைக்குமே வெட்டப்படும். எந்த வேலையாக எடுத்து செஞ்சுதான் அதுல அவங்க உறுதியா இருக்கான். எந்த நாளையும் உறுதியா இருக்கான். எப்படி இருக்கான்னா காப்பாற்றுறது தீர்மானம் பண்ண காப்பாற்றவே முடியாது. எந்த நிலையிலும் சரி, யானையா இருந்தாலும் சரி, அது ஒரு இதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிர்த்தியவனா இருந்தாலும் அதை காப்பாற்றா அதுக்காக முடிவு செய்யக்கூடிய நிலையாக காப்பாற்றா இருக்கான். அத்தனையும் செஞ்சுட்டு என்ன பண்றான்? நான் உண்மையே அதாவது கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டு திரும்பி பரபர போறான். போகும்போது ரொம்ப துக்கத்தோட போனான். ஏன்னா துக்கத்தோட போறேன், இங்க பெரிய மகாபாரதத்தை முடிச்சாச்சு, கீதை சொல்லியாச்சு, நான் சொல்லியாச்சு, இவனை வெளியில சேர்க்காம எழுதுலேட்டு இதெல்லாம் நடந்தது. போகும்போது வந்து ரொம்ப வருத்தப்படணும். ஏப்பா வருத்தத்துல போறேன்னா திரௌபதி கூப்பிட்ட உடனே என்னால வர முடியாது. அவன் துணியை முழுவத வரைக்கும் ரெடி பார்க்க நான் பட்டுன்னு கூட இல்லாத போயிட்டேனே அப்படின்னு அந்த திரௌபதியை நான் உடனே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நான் கடன்பட்டுமே அவனுக்கு அப்படின்னு கலங்கிட்டு போனான். இந்த காலத்துல கடன்பட்டா அதுதான் இருக்கு. குடிச்சவங்க தான் கலங்கி இருக்கணும். ஐயோ எப்ப தூக்கி வரணும் வாங்கினவர் ஜாலியா இருக்காரு, குடிக்க அவளே போயா என்ன பச்சா கொடுத்துட்டு நீ கொடுத்தா இவ்வளவு இருக்கா, இதை விட இன்னும் எவ்வளவு பேர் இருக்காரு போறாங்க. நீங்க இருக்கிறது 10 12 உன்னோட பெரிய பண்ணிட்டு அவங்க உற்றவர்கள் காப்பாற்றுவன் அவனுக்கு நடக்கல. அவங்க கெட்ட பேரை வாங்கிட்டாலும் செய்யலாம். என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு செஞ்சா நல்ல பேர் கிடைக்குன்னா வரும் செய்வோம். என்ன திருவாரூர் திருப்பாரு சொல்லி திருவாரூர் அந்த கூட என்ன காரணம்? யாராவது சொல்றாரு நல்லா சொல்றாரு சொல்றாங்க, இன்னொப்பா அதை சொல்றாரு. ஆனா இந்த ஒரு வார்த்தை கேட்கிற ஒரு சந்தோஷம் உடையாது. இது வரைக்கும் உடையது இல்ல. கட்டத்தில் வேலையா வரானா அதுவரைக்கு இல்லை சொல்ல இந்தாங்க வேற வேலையே கிடையாது. கோயில் போட மாட்டாங்க, எங்க பார்த்தா காசு எடுத்துக்கிறாங்க. அது ஒரு இல்லையா? அப்போ நீங்க அவன் பொய் சொல்றாங்க ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆயுதம் எடுத்துக்காரு. இது எத்தனையோ பண்ணிக்காங்க. அப்போ கெட்ட பேர் வாங்கிட்டு அதிகாரம் இருக்கான்னு சொல்லக்கூடிய இது திட்டாக காரணம். திட்டாக அதே என்ன திருப்பாடு திட்டே இருக்கணும். மாட்டு பிள்ளை இடப்பிள்ளை அப்ப நிறுவனம் போயிட்டான் 100 தடவை டைம் இல்லையா? அதுக்குள்ள நீங்க வேலையை முடிச்சுக்கணும். அதுக்கு மேல போச்சு 101 போச்சு வேலை முடிஞ்சு போச்சு தெரிஞ்சிக்கா அப்படின்னா இந்த பையன் 101 சொன்னா நீங்க ஒரு சட்டத்தை விட்டா கழிச்சுட்டானா வெட்டிட்டு அது வரைக்கும் முடிச்சுருந்தோம். ஆனா திருப்பாடலுக்கு பராமரம் பண்ணணும். ஏன் திருத்தும் போது என்ன மட்டும் தான் நினைச்சார். அது போதும் வேற ஒன்றும் என்ன மட்டும் நினைச்சு அத்தனை கோயிலுக்கு போயிட்டு என் கோயிலுக்கு வரனா அப்ப நான் உங்க தனியாக தான் சனிக்கிழமை சாமி வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் தனியாக தான் போகும். வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நாள், சனிக்கிழமைக்கு ஒரு நாள், செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு நாள், ராபாக்கு ஒரு நாள், எவ்வளவுக்கு ஒரு நாள், சனிக்கிழமைக்கு ஒரு நாள் கோயில் இன்னைக்கு ஒரு இங்க போயிடலாம், அந்த கோயில் எந்த கோயில் அந்தந்த கோயில் அனைவரும் எதிர்பார்க்கணும். அந்த சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல நம்ம வந்து போட்டு அட்டன் பண்ணி சரி எல்லாம் டாக்டர் அழிஞ்சுப்பா அழிஞ்சு போயிடலாம். அது இங்கே மற்ற படைத்தான் உச்சமடையா பெரியார் என்று அவன் இத்தனை நிலைகளும் அவனுடைய அழைத்து விட்டிருக்கிறான் என்று ஆண்டார் காட்டிருந்தார். அடுத்த சொல்றார் உலகில் தோற்றமாய் நின்ற சுழலே. அப்போ இதுல அடிப்படை காட்டுறா நீ ஒருத்தந்தாங்க அவகாசம் எடுத்தோம். ஏண்டா வந்து பரமத்து உட்காந்து வேண்டித்தானே என்ன எண்ணம் கூப்பிட்டு கேட்டாங்களா? திருப்பாரு பத்துகளை விட்டானே என்ன என்ன கேட்டாங்களா? நீங்க வந்துட்டு தூங்க இருக்காங்க. நீ திருப்பாரு படுத்துக்கோ நாங்க ஒன்றும் கிடையாது. நீ பராமரிச்சோ என்னவா பண்ணிக்கோ நாங்க ஒன்றும் கிடையாது. நீங்க வந்துட்டு நீ வந்து தூங்கிட்டு என்ன எதுக்காக வந்து தோற்றம்
குற்றமான இந்த சிலர் அவதாரம் என்பது பெருமாள் மட்டுமே செய்யக்கூடிய இன்னொரு வேற எந்த சாமியும் எந்த கடவுளும் அவதாரம் எடுக்கவில்லை. இவர் மட்டும்தான் அவதாரம் எடுக்கக்கூடியவர். பாருங்க, 64 திருவிளையாடல். அந்த 64 திருவிளையாடலையும் அந்த ஆசிராமியை குறித்து கசக்கி அவரை டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் போட்டு மெடிக்கல வச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் கொண்டு சொல்லுவார். தவிர கூட இருந்து அவனுக்காக பிறந்து வளர்ந்த மாதிரி கிடையவே கிடையாது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ற பொண்ணோட குட்டி எழுதுவா ஒண்ணு, கல்யாணம் பண்ற பொண்ணோட தலைமையை வெட்டி கொடு 2, உன் புள்ள கையடி போடு 3, அதுக்கு கலகடியா போடு அது 1 இல்லையா? இப்படி எத்தனை லிஸ்ட் போட்டு பாத்தீங்கன்னாலும் அத்தனையும் டெஸ்டிங் சோதனை செய்துட்டு தான் பார்க்கணும். சோதனை செய்துட்டு தான் பண்ண முடியும். அப்படின்னா நீ தான் படைச்சாங்க சந்தேகம் வருது. உங்களுடைய படைப்புல பிரச்சனை தெரியுது. இது டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னா நீங்க ஒத்துக்கிட்டு இல்லை. நீங்க நாம என்ன சொல்றோம், எங்களுக்கு சுதந்திரமா பெருமாள் கொடுக்கலாம். நீ யூ டிசைட் யூ ஆர் கிவன் எ சாய்ஸ். எந்த பக்கம் போனது நீ எப்படி பண்ண முடியும்? நான் ஒன்றும் ரூல் பண்ண போறேன். நீ இப்படி போனா அப்படி வருது, அப்படி போனா இப்படி வருது. எல்லாருக்கும் கூட தான் இருக்கும். நீ நல்லது போனா நல்லது பண்ண, கெட்ட போனா கெட்டது பண்ணிக்கோ. அதை பற்றி கவனமே கிடையாது அப்படின்னா அது இங்க உலகில் தோற்றமான இந்த சுடரை அவசானம் நினைக்கின்ற நிலை பலவர்கள் ஓடியாக நிற்கிற நிலை இதை மட்டும்தான் பண்ணுங்க. என்னதான் அவசானம் எடுத்தாங்க எவனா தகவல்லாம் போடுவா? மீறி ஆமை பன்றி நீங்க ஏழப்பயனாக தப்பா நினைக்கிறாரு. இந்த ஏழப்பயனாக இந்த இப்படி எல்லாமே வெளியில சொல்லிங்க. எவனா கிராம சொன்னாங்க அதிகமான ரோடு போய நல்ல நீ எடுத்து என்ன இந்த மாதிரி அது முடிச்சுட்டாங்க. இதை இறக்கதான் சிங்கம் பாதி சிங்கம் பாதி மனுஷன் இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா ஒண்ணு இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இவர் தான் முதல்ல டிஃபரெண்ட் கேரக்டர்ல வந்தவர். இவர் தான் முதல் தர்காவுக்கு எடுத்தவரை இவர் தான். அதுலயும் டிஃபரெண்ட் ரோடு பாடி எடுத்தவர் இவர் தான். இவரை பார்த்து எல்லா பெருமாள் போனதாலே உலகில் கொற்றமாய் இந்த சுடரையே புரிகிறார் என்று அவனை எழுப்ப வேண்டும் என்று பேசுகிறார். பெருமாள் எழுதிட்டாரு. பண்ண சொல்றாரு, என்ன பிரச்சனை இல்லையா, ஏன் இந்த மாதிரி எழுதிக்கிறீங்க, என்ன செய்ய சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. முதல்லயே அந்த நம்பிக்கை சொல்லிட்டாங்க. என்ன சொன்னா, நீங்க இறையான பொருட்கள் வந்திருக்கீங்கன்னா என்ன மட்டுமே தனியா பேசுறீங்க, எல்லாரும் சேர்ந்து வந்தாருங்க என்று சொல்லுவோம் அப்படின்னு கூட்டிக் கொண்டு நாம எல்லாரும் சேர்ந்து அவர் எடுப்போம். அவரே இந்த பொருட்களை சேர்ந்துட்டாங்க. அதான் அப்போ பெருமாள் எடுத்துட்டீங்க என்ன பண்ணோம் எங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்கா, மாற்றார் உனக்கு வரி குறைந்து ஒரு யாசக்கன் ஆற்றாது வந்து அதிகமாகவே பூர்த்தியாம் வந்தோம் புகழ் செய்தோடு. நாங்க எதுக்காக வந்துக்கிறோம்னா, எப்படி வந்துட்டோம்னா, மாற்றார் உனக்கு வரி குறைந்து உன் வாசக்கன் ஆற்றாது வந்து அதிபணியுமா போதே. இப்ப மேல ஒரு மாற்றாவே இருக்கு, இங்கே ஒரு மாற்றாவே இங்க மாற்றா. அப்போ அந்த மாற்றாவே அது ஆப்போசிட் இல்லையா, மாற்றாவே. அப்போ அதே நிலையில் இருக்கக்கூடியது. நீங்க மாற்றா அப்படின்னாலே மாற்றுகிறவர்கள் யார் மாற்றுகிறது? மாற்று எதிரியாக இருக்கக்கூடியது. அது உனக்கு எதிரியாக எதிரம்பு கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் மாற்றா உனக்கு வரி தொடர்ந்து உன் பார்ப்பார்கள். போன பாட்டியும் இந்த பாடத்தையும் பார்த்தோம்னா என்ன தோணுது, அங்கே செற்றா செல்லுதலுக்கு செய்யுது நாம் போன பார்க்க போயிடுச்சு. அப்ப அங்கே நாம் பார்க்க 33 பார்க்கும்போது என்ன சொல்றா, வெப்பமுடையா திறவுடையா செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் திகழாமல். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா மாற்றா உணர்ந்து வரைந்து மாற்றங்கள் ஆற்றாது வந்து அடிப்படையாக இருந்தது. அப்போ பெருமாளுக்கு விரோதி உண்டு அப்படிதான், பெருமாளுக்கு விரோதி உண்டு. பெருமாளுக்கு விரோதி உண்டா அப்படின்னு தெரியும். அப்ப போன பாட்டி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போ வெப்பம் வெப்பம் கொடுத்துருக்கிறா. நீங்க சொல்றாங்க இதே மாதிரி மாற்றாளர்களுக்கு வருவதற்கு எடுத்து நின்றவர்களுக்கு மாறி வந்து நிற்கிறார்கள். பெருமாளுக்கு விரோதி உண்டு. அப்ப பெருமாளுக்கு குணம் உண்டு ஒரு
பெருமாள் கோபம் வரணும்னு பார்த்தோம். இங்க என்ன பார்த்துக்கணும்? விரோதி உண்டு பார்த்துக்கணும். அப்ப விரோதி உண்டு அப்படின்னா திருப்பி அதே கேட்க படத்தை தப்போ எப்படி படுத்த ராமநாயகன் பட்டு பட்டுக்க அப்படின்னு கேள்வி என்ன பண்றான் ஆண்டவன்? இந்த ஆத்மாவையும் அந்த உடம்பையும் சேர்த்து வைக்கிறான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறான். நீ உன்னுடைய நிலையில நீ வாங்கிக்காட்டு. நீ என்ன எண்ணிக்கை வரணும்னா வரா, இல்ல வேற என்ன போனா போயிடும். புரிஞ்சுக்க சொல்லலாம். வேற ஒண்ணு யாரெல்லாம் எண்பது எண்ணிக்கை வரணுமோ அவங்க தான் எண்ணிக்கை வாங்க. வராத வேற என்ன போனாலும் கூட நாம போயிட்டு முடியும். என்ன ஆகும்? எல்லாரும் ரொம்ப எல்லாமே அது வாழ்க்கை வாழ்க்கையில சுமை இருக்குமா? எதுவுமே இருக்காது. அவன் அவனோட வாழ்க்கையில எல்லாம் ஆர்வம் பேச எல்லாருக்கும் வாங்கி தந்துக்கும், எல்லாருக்கும் எல்லாரும் வாங்கி தான் குடிச்சு போடும், வாங்கிட்டு போவோம் அப்படின்னா என்ன செய்யறது? போயிடும். அதான் நம்ம பண்ண உய்வதற்கு உயிர் வேண்டும். காட்டினால் ஒருவரங்கம் உய்வதற்கு உயிர் வேண்டும். யாரு வாழ்க்கை யார் வேணும் என்று நினைக்கிறானோ, அவனுக்கு யார் வாழணும்னு நினைக்கிறானோ அவன் மட்டும் தனிப்பி விட்டான். மற்ற பழைய பகுதி போகணும், அது காக்காடி போகணும், பொங்கல் போகணும், வீடு போகணும், கோரி போகணும், சினிமா போகணும், டாக்டா போகணும், அது ஒரு ஏன் அப்பத்தான் உனக்கு உண்மையான அறிவுடன் இயங்கிறது. இல்லைன்னா புதுக்கோடு வகையில வெறுப்பே என்ன வெளியானு பார்த்தோம், உருக்கபடியானு பார்த்தோம். வேதத்தினால சொல்லப்பட்டு ஆனா வேதத்தினால சொல்லப்பட்டதுனால அவன் கல்குலாசி எப்படி தெரியுது? 1980 நீங்க பாத்தீங்கன்னா திருவேற்காடு ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பஸ் கிடையாது. எல்லாருக்கும் திருவேற்காடு தான் ஓடும். இப்ப எங்க எல்லாம் 6 தடவை போகணும், 8 தடவை போகணும், 12 நிமிஷம் கூட வாங்கி கொடுக்கணும். இது வெளியே அவங்க கொடுப்பாங்க, மாதமா ஆளுமே யாருக்கு போகுது? எங்க போய் அதுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு சாம்பார் போடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க? ஆர்வம் முடிவு. அப்போ அது ஒரு டைம் அவ்வளவுதான். இன்னொரு சாமி கோயில் மொழி மாற்றி கோயிலுக்கு அவர் எப்படி மாற்ற தெரியாது. அதுக்கு நம்ம வீடியோ இதெல்லாம் கல்வியற்ற ஒரு சுத்து அம்மாவோட சுத்து பௌர்ணமி சுத்து எங்க நல்ல ஒரு கருத்து இருக்கா? ஒரு காட்டு கல்வி போயிட்டாங்க. உடனே ஒரு உயிர் ஒரு கொடியை வச்சு சுத்திட்டே அப்படின்னு அதான் சுத்து அப்படின்னு முடிவு. அப்போ ரங்கராட்டனம் சுத்திக்கும். அவன் வேதத்தால் சொல்லப்படுகின்றவன். அப்ப வேதத்தால் சொல்லப்படுகின்றாரு